வெல்கம் டு வாணி ஃபயர் சேனல். இன்றைக்கி ஈஸியான காலிஃப்ளவர் ரைஸ் பார்க்கலாமா? வாங்க. அதுக்கு தேவையான பொருள்: பாஸ்மதி ரைஸ் 1 கப்பு, காலிஃப்ளவர் 2 வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி. வாங்க, ஃபஸ்ட்டு பாஸ்மதி அரிசியை கழுவி எடுத்துருவோம். காலிஃப்ளவர் கட் பண்ணி பொடியாக்கிடுவோம். வாங்க, காலிஃப்ளவர் பிடிச்சா கட் பண்ணிப்போம். கட் பண்ணி சுடு தண்ணி உப்பு மஞ்சள் போட்டு வேக வச்சா தான் அதில் இருக்க பூச்சிலஸ் ஆகும். அதனால் உப்பு சிக்கன் ரைஸ் கேட்குற பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டைம் பண்ணிட்டாங்க, சூப்பராக பிடிக்கும். சிக்கனோட காலிஃப்ளவர் டேஸ்ட்டு வர அளவுக்கு நல்லாயிருக்கும். பசங்க இது சூப்பராக விரும்பி சாப்பிடுவோம். இந்த ரைஸ் என் பையனுக்கு ரொம்ப ஃபேவரட். காலிஃப்ளவர் கட் பண்ணியாச்சு. இப்போ சுடு தண்ணி போட்டு வேக வச்சுக்கலாம். அது பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். தண்ணி வச்சுப்போம். தேவையான உப்பு, 1 ஸ்பூன் கடலை உப்பு, மஞ்சத்தூள், ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். வாங்க, காலிஃப்ளவர் ரைஸ் செய்யலாம். காலிஃப்ளவர் வந்துச்சு, கடாயை வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை காஞ்சிச்சு. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். கடுகு போட்டுப்போம். கடுகு பண்ணி பெருஞ்சீரகம் சேர்த்துப்போம். தட்டி வச்ச பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கட் பண்ணி வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கிட்டு கொஞ்சம் வெங்காயம் வதங்கி ப்ரௌனாக மாறிப்பாருங்க. இப்போ காலிஃப்ளவர் சேர்த்துக்கணும். வேக வச்சு காலிஃப்ளவர் காலிஃப்ளவர் வெங்காயம் நல்லா வரும். இப்போ நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு கரம் மசாலா 1 ஸ்பூன், நல்லா வதக்குவோம்.
1 ஸ்பூன் உப்பு, அதெல்லாம் நல்லா வதங்கிச்சு. ஏற்கனவே காலிஃப்ளவர் நல்லா இருந்துச்சு. சூப்பராக காலிஃப்ளவர் பிடிக்கல சொல்கிற குழந்தைங்க இது நல்லா விரும்பி ரைஸாக கொடுத்தா வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுவாங்க. சூப்பராக வந்து வேக வச்சு பாஸ்மதி ரைஸ் எடுத்துப்போம். ரைஸோட இந்த காலிஃப்ளவர் மிக்ஸ் காலிஃப்ளவர் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது வெளியே சூப்பராக இருக்குது. இப்போ கொத்தமல்லி சட்னி லஞ்ச் பாக்ஸ் இந்த மாதிரி காலிஃப்ளவர் செஞ்சுட்டாங்க. பசங்க ஃபுல்லாக காலி பண்ணிடுவாங்க. சூப்பரான காலிஃப்ளவர் ரைஸ் ரெடி. இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாணி ஃபயர் சேனல். தேங்க்யூ.